ஃபிர் பேஸ் ஃபேமிலி பண்ணா பார்க்க போனா கைஸ் மைண்ட் கிராஃப்ட் தான் கைஸ் விளையாட போகிறோம். இப்போ எனக்கு தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 1 மணி நேரம் இந்த வில்லேஜ் இதுக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டேன்னு நினச்சிருந்தேன் கைஸ். இதை பாருங்க கைஸ், இவ்வளவு பண்ணியிருந்தேன் கைஸ். பார்த்துங்க, இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இது வீடியோவில் காமிக்க முடியல கைஸ். இந்த பேரட் வந்து எங்கேயோ நான் கொஞ்சம் இது ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். இந்த பேரட் எல்லாம் எங்கே ஒரு காட்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். இந்த நாய் இங்கே நிறையா இருந்துச்சு கைஸ். இது கொஞ்சம் நைட்டில் எலும்புக்குள்ளெல்லாம் அடித்து எடுத்துருக்கேன் கைஸ். பாருங்க கைஸ், பாருங்க தானே நாய் கிடச்சிச்சு. இப்போ இதை தூக்கி வெயிட் பண்ண கைஸ், வெயிட் பண்ண. இது எந்திரிச்சு விட்டு இதான் கைஸ் எனக்கு பிடிச்சி இந்த ரெட் கலர். இது பாருங்கள், ரெட் கலர் தான் கைஸ் இங்கே நல்லா இருக்குது. இப்போ கைஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பாருங்கள். இந்த ரெட்டு தரமாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல தான் நான் ஒரு பிளானில் இருந்தேன், ஆனால் வேஸ்ட்டாக போச்சு. அதை வீடியோவில் காமிக்க முடியல. வெயிட் பண்ணி கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டு வரேன். கூட்டிகிட்டு போங்க கைஸ். இருக்கு கைஸ் டாக் எந்திரி. இதா போ அடி. நீனும் போ, நீனும் போ. எங்க நீனும் போ. அடிச்சிட்டியா? இது வாடா. வர மாட்டேங்குது. பரவாயில்ல, போன கணக்கு வர மாட்டேங்குது. சிட் உட்கார வச்சிடலாம். அது முடிச்சதான் நீ சொல்லணும். நம்மளே முடிச்சு விட்டுருவோம் டக்குன்னு. ப்ளீஸ் பாயிண்ட் ஸ்பெட் பண்ணினா அடிச்சுட்டாங்க ப்ளீஸ். வாடாடே நாய்க்குட்டி. டே பேரட் ப்ளீஸ் டக்குன்னு வெளில வா. போகாதரா. வெயிட் பண்ணுங்க. எல்லாத்தையும் இங்கே உட்கார வச்சிடலாம். எங்கே இருக்குது? ஓகேவா? அவ்வளோதானே. இங்கே உட்காரு. இன்னொரு பேரட்டு. நீ வேறு வெயிட் பண்ணு. கொஞ்சம் இறங்கு வா. வெயிட் பண்ணுங்க. அடிச்சு வர போறியா? இப்போ நாய் இருக்குது, ஆனாலும் அடிச்சிருவியான். அப்படியே மேலே ஏறி பேரட் இங்கே சிட் உட்காரு. நீ உட்காரு. இங்கே நில்லு. இங்கே நில்லு. சிட் உட்காரு. கொஞ்சம் மைனிங் போயிட்டு டாக். நீ மட்டும் வா. கம் அப்படி நம்ம கூட்டிகிட்டு போவோமா? ஓகே. எந்திரி. பேரட்டுக்கு பேரட் இங்கே இருக்கட்டும். 2 டாக்ஸ் வரும். இந்த டாக்கை மட்டும் கூட்டிகிட்டு போவோம். ஓகேவா? வா. 2 டாக்கை மட்டும் கூட்டிகிட்டு போவோம். 2 டாக்கு தான் தண்ணிக்குள்ளே வரும். பறவை வரும், ஆனால் பறக்கும். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வேணாம். ஏன்னா ஒரு இதாக தான் டெலிபோர்ட் ஆகுது. ஏன்னா அது டெலிபோர்ட் ஆகாது. இங்கே இருக்கேன். செட் கொடுத்துட்டு வந்துருக்கேன். செட் கொடுக்காம அப்படியே வந்தால் டெலிபோர்ட் ஆகும். எடுத்துக்கலாம். கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நல்லாயிருக்கும். ஏன் வில்லேஜுக்கு வந்து நான் வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் பொருள்லாம் எடுத்துக்கலாம். பாருங்க அடி விழுவும். மேலே நின்று அடி விழுவும். வெயிட் பண்ணி கொஞ்சம் ஏதாச்சும் ஆனால் நைட் டைம்லாம் நான் டாக்டர் வீட்டுக்கு போகிறதில்ல. ஏன்னா டாக்டர்லாம் செம்மையாக சண்டை போடுவோம்னு. ஏன்னா அது பாட்டு அதைக்கு வேணும். அதனால இது இருக்கட்டும். டாக் இருக்கட்டும். இப்போ பின்னாடி தானே வருது. அதுக்குள்ளேயும் நைட் ஆகிடுச்சா? நல்லா
வந்து பார்ப்போம். வாடாக் இன்னைக்கு நம்ம இங்கே எப்போ வீடு கைஸ் இந்த பாட்டு எத்தனை பாட்டு 2 டோர் போட்டிருக்கான். கிராஃப்டிங் டேபிள் தேவைப்படும், எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னு சொல்லலாம், இந்த இடத்துல அந்த தீவு ஏன் இப்படி க்ளீனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரம் இருந்துச்சு கைஸ். அந்த மரத்தை நான் வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாம்பிக்கிட்ட கதை க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் பெட்டு வச்சுருந்தேன், அதனால இந்த இடத்துல பெட்டு வச்சுருந்தனால நான் தப்பிச்சிட்டேன். பார்த்துக்கோங்க, இதாங்க விஷயம். டாக் பார்த்தீங்கன்னா நம்ம செடி வளர்க்க போகிறோம். இன்னக்குள்ளேயே வீடு கட்டி எல்லாமே பண்ணிடுவோம் கைஸ். நம்மளுக்கு இந்த தீவு தான் கைஸ். இந்த தீவுக்குள்ளே தான் நம்ம இருக்க போகிறோம். சாப்பிட முடியாது கைஸ். இது அப்படி நட்டு வச்சிடலாம். வெயிட் பண்ணி அடிபடும். ஏன் அடிபடலாம் தெரியல. இங்கே வச்சிடலாம் கைஸ். இங்கே வந்து ட்ரீ ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க வாடா டாக், வா டாக் டாக் டாக். கைஸ் எனக்கு ஒரு நேம் வேணாம், நேம் இருக்கா இங்கே இருக்கட்டும். வா டாக் சிட் சிட் அப்படியே சிட் சிட். சாப்பிட முடியாது. அப்போ ஃபுட்டு நம்ம இங்கே வைக்கணும். எடுத்தால் கிடைக்குமா? கிடைக்கல. அப்போ இது இங்கே இருக்கு. இந்த இடத்துல வாட்டர் இருக்கு. இங்கே அதுக்குள்ளேயே வளர்ந்துருச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக வளரும் கைஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். கைஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்ருங்க. பாருங்க கைஸ், எலும்பு சண்டை போட்டு 16 ஸ்டாக் எடுத்திருக்கேன். எவ்வளோ இந்த டாக்னால இந்த இருக்குல்ல 2 டாக் கூட்டிகிட்டு போனேன் கைஸ். அது பொழந்துருச்சு கைஸ். இது 2 டாக் கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் அதில் இது 2 டாக் கதை க்ளோஸு, 4 டாக்கும் கதை க்ளோஸ். மறுபடியும் ஒரு டாகை டேம் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். அது பழைய டாக் கொடுத்து ஞாபகமாக வச்சுருக்கேன். ஆனால் இது கொடுப்பலாம், இது கொடுப்பேன், இது கொடுத்துக்கலாம். வெயிட் பண்ணு, உனக்கு கொடுக்க முடியல. இப்போ வந்து தூங்கிடலாம் கைஸ். இப்போ க்ரீப்பர் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. க்ரீப்பர் வந்து மொத்தத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? க்ரீப்பருக்கும் நம்மளுக்கும் இனிமேல் சம்மந்தம் இல்லை. வீடு வந்து இன்னக்குள்ளே கட்டப்போகிறேன், இந்த ரவுண்டு. இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போ போய் நான் கலெக்ட் பண்ணிடுவேன். வீட்டில் தான் கைஸ் கட்ட போகிறோம். ஸோ ரேஸ் பாயிண்ட்டுக்கு செட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு டாக் கூட்டிகிட்டு போகும். கரெக்டாக இருக்குது, ஒரு டாக் போகும் கைஸ். வா கைஸ், போருக்கு ஒரு டாக், போருக்கு வந்து ஒரு 2 டாக்கு. இது வந்து இது வந்து எப்படின்னா, இப்போ எங்கேயாச்சும் இப்போ என்ன பண்ணுறோன்னா கேவுக்குள்ளே போடுறேன்னா இந்த 2 டாக். மைனிங் 2 டாக். மைனிங்க்கு நம்ம வேணாம், மைனிங்க்கு ஒரே ஒரு டாக். அப்படின்னு வில்லேஜுக்கு போகிற ஒரு டாக். அப்புறம் வந்து இந்த மாதிரி மரத்துக்கு மண்ணா ஒரு டாக். அப்புறம் வீட்டு காவல் காக்கிறதுக்கு ஒரு டாக். இந்த மாதிரி பேரட் வந்து எதுக்குன்னா அது அழகு சும்மா நல்லா இருக்குன்னு வச்சுருக்கேன். பேரட் கூட நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ட்ரீ ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா கைஸ்? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மரத்தில் இருந்து கொஞ்சம் இது எடுத்துக்கலாம். பிளான்ட்டு கிடையாது, விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விட்டு வச்சு வெயிட் பண்ணுவோம். அப்படியே ஃபஸ்ட்டு எல்லா உட்டியும் எடுத்துகிட்டு அப்புறம் வெயிட் அப்படியே இதையும் உடச்சிடலாம். கிடைக்கும் ப்ளீஸ், அவ்வளோதான். அப்புறம் இதெல்லாம் உடச்சி இது ஏதாச்சும் சீடு கிடைக்கிறான்னு பார்ப்போம். மரம் கிடைக்கிறான்னு பார்ப்போம். சீடு கிடச்சா நல்லா தான் இருக்கும். ஒரு சீடும் கிடைக்கல. இப்போ சீடு கிடைக்கல பாருங்க. நம்ம தண்ணியிலே தான் பண்ண போகிறோம். நிறைய தண்ணியில் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்குனால கொஞ்சம் அவ்வளோ பயம் கிடையாது கைஸ். இப்போ வந்து அப்படியே இது இங்கே 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 அப்புறம் இங்கே எதுலேயுமே கிடைக்கல.
அதுவாக உழுவணுமோ, அதுவாகவே கொஞ்சம் இருக்குது, அதுவாக உழுகுதான்னு பார்ப்போம். கைஸ் கிடச்சிருக்கு, ஒரே ஒரு மரம் கிடச்சிருக்கு. அதை தூக்கி இங்கே போட்டுரும், அங்கே போட முடியாது. அதை எடுத்துகிட்டு அங்கிட்டேருந்து கொஞ்சம் வில்லேஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்புறமேட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த மரம் இங்கே போடுவோம். இப்போ வந்து ஃபுல்லாக மரம் தான் யூஸ் இருக்க போகுது. எவ்வளோ பெரிய மரம்லாம் அவ்வளோலாம் தெரியாது. முடிஞ்ச அளவு மரம் இங்கே வளர்க்குறோம் பாஸ் ஷேப்பில். மரத்துக்குன்னு ஒரு இடம் இது பண்ணணும். ஆனால் அது கைஸ் ஏதோ சத்தம் கேட்குது, சங்குதுற மாதிரி. இப்போ தான் வந்துட்டாங்களோ வில்லேஜர். மழை பெய்யுதா? மழைலாம் பெய்யலாம் கைஸ். மழைக்கெல்லாம் உங்களுக்கு பயமே கிடையாது. டாக், நீங்கள் டாக், நீனு வா டாக், கம்மி ஃபாலோ மீ டாக். நீ வந்துடுவேன் தெரியும், வா ப்ளீஸ். இப்போ வந்து கைஸ் லைக்ஸ் சாப்பிட்றேன் கைஸ். நீங்கள் கண்டென்ட்டே சொல்ல மாட்டீங்க கைஸ். அப்படி எப்படி கைஸ் என்னால் வீடியோ போட முடியும்? கண்டென்ட் சொல்லணும் கைஸ், எதுவுமே சொல்லாமல் எங்கடா வீடியோ இப்படின்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்ல கைஸ் கேட்குறேன். கைஸ் ஹாய் கைஸ், செம்ம 4 டைமண்ட் கைஸ். தரமான வேட்டை. ஃபஸ்ட்டு இந்த செஸ்டின் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். கோல்டு ஐயோ பாட்டு கிடைக்கிது. டக்குன்னு தூக்கிட்டு போகணும். அப்போ இங்கே நிறையா லூட்டு கிடைக்கும் போல. வாங்க கைஸ், வா டாக் இதையும் எடுத்துக்கலாம். டாக் சின்ன வீட்டிலலாம் நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றும் இல்லை, சின்ன வீடு கிடையாது கைஸ். இப்போ அடுத்து இது வந்து என்ன வீடுனா, இதுவும் பெரிய வீடு. அந்த ஒரு வீட்டில் தான் லூட்டு கிடைக்குமோ உங்களுக்கு தெரிஞ்சா கைஸ் பார்க்காம அடி வாங்கிட்டேன். நம்மகிட்ட இருக்குது, அதனால் இங்கே இருக்கட்டும். நம்மகிட்ட இல்லைன்னா தூக்கியிருப்பேன். போவோம். டாக் வந்துட்டு தள்ளி என்னடா பண்ண? நான் உன்னை அடிச்சிட்டேனா? அம்மா பத்தியா விஸ்வாசம். ஏதாச்சும் ஒன்று அடிச்சிச்சுன்னா அதோட கதை க்ளோஸ். அப்புறமேல் பார்க்கலாம். வாடா வெயிட் பண்ணுவாங்க, இவனை அடிப்போம். இது துப்புமே கட் பண்ணி விட்டுருச்சு. போட்டு தாக்குடா. வாடா. ஓகே, ஐன்குளம் மீதியாக போவா. ஏதாச்சும் டாக்டருக்கு ஏதாச்சும் ஆச்சு, ஐன்குளம் நீ இருக்க மாட்டேன். ஓகேவா, தெரிஞ்சுக்கோ. வாடா. அவங்க கிடைக்கான் லூஸ். அவங்க இருக்காங்க. என்னாச்சு கைஸ்? அயன் கோலம் டாக் க்ளோ கைஸ். அயன் கோலத்துக்கும் டாக்குக்கும் ஏதாச்சும் ஆகுமா? இந்த அயன் கோலம் சுற்றுக்கலாம். அயன் கோலத்தை நான் முடிக்கிறேன் கைஸ். என் டாக்கை சாகடிச்சிருக்கான். அயன் கோலம் ஓவராக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வெறுப்பாயிட்டேன். வெறுப்பு வந்துருச்சு. வெயிட் பண்ணுவேன். செஸ்ட்டு விடு. அயன் கோலம் உனக்கு உயிர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கால் இருக்கும், கை இருக்கும், எல்லாமே இருக்குங்க அயன் கோலத்துக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, உயிர் மட்டும் இருக்கு. ஏன் டாக்? ஏன்னா இது இன்னைக்கு அவனை சிறை தண்டனை தான். சிறையில் பிடிச்சி
சிறல் தந்தனை இன்னைக்கு அவனுக்கு. இன்னைக்கு உன் வில்லேஜரோட கதை இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது எனக்குலாம். அதுவும் என்னோட டாக்கை கொண்டிருக்க அது தப்பே இல்லை. இப்போ கடுப்பாக்குறியான் அயன் குளம். இப்போ நான் அவன் ஒன்றுமே பண்ணல, என் டாக்கு அமைதியாக போச்சு. பார்த்து நான் கடுப்பாக்கிட்டான். இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா இன்னைக்கு அயன் குளம் செத்துட்டான். எப்படி செத்துட்டான்? வெயிட் பண்ண, இதுக்குள்ளே ஏதாச்சும் போட முடியுமா? வெயிட் பண்ண, உடைக்கலாம். இங்கே வந்து இங்கே வச்சு இப்போ மூடிடுச்சு. அப்புறம் இதை வந்து இது எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்துக்கலாம். இதை போட்டுட்டு அப்புறம் இதை எடுத்து இதை இப்படி வச்சு இப்படி எடுத்துக்கலாம். இதை வச்சு இது பண்ணால் எடுக்க முடியும். பிளாக் பண்ணிட்டா அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இல்லை பரவாயில்ல இல்லையே இருக்கட்டும். ஜஸ்ட்டு இப்போ இன்னைக்கு அயன் குளத்துக்கு ஊத போகிறேன் சங்கு. அதுக்கு முன்னாடி ஒரு டாக் டைம் பண்ணிடலாம். என் டாக்டரை தொட்டாங்க, நீ செத்துட்டாங்க. என்னோட டாக்டரை தொட்டிருக்காங்க கைஸ். யார்? அயன் குளம். நான் எதையுமே கண்டே போகல. இன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுருக்கேன் கைஸ். நீங்கள் அயன் குளத்துக்கு சங்கா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. நான் இப்போ வந்து நான் டை ஆகிட்டேன்னா என்னோடய டாக்டரும் என் கூடயே தான் டேமில் இருக்குமா? அயன்குளம் அயன் கோலம். வெயிட் பண்ணுங்க, தெளிவாக தான் இருக்கான். இன்னைக்கு நான் என்ன ஆனாலும் அயன் குளத்தை டாக்ஸ் இன்னொரு டாக் வந்திருக்கு. நம்ம இதை தேம் பண்ணிக்கலாம். பழைய டாக் போச்சு. அதான் ஈஸி. ஏதோ நல்ல இது மாதிரி வச்சு ஆனால் போச்சு. வாங்க தேம் பண்ணலாம். வா இல்லை டேம் பண்ணிக்கலாம். இஸ் ஜாம்பி டாக். கம் டாக், வாடா போடுறா. அடிக்கிறியா? டாக் ப்ளீஸ். டாக் ஓகே வந்து இப்போ எங்கே டாக் நீ இங்கே உட்காரு. எல்லா பெட்டி இங்கே கொண்டு வந்துடலாம். நீ எந்திரி நியூ டாக். நீ எந்திரி வா. ஒன்றா போகும், ஒன்றா வாங்க. எந்த இதுவும் பண்ணிடாத. இங்கே வந்து அழகாக இங்கே படுக்கணும். நம்ம இங்கிட்டு கட்டுவோம் பேஸ். ஒரு காம்பவுண்டு பாதி போகிறப்பேன். ஆனால் கிளாஸ் காம்பவுண்டு தான். சாதா காம்பவுண்டு போய் கிளாஸ் காம்பவுண்டு 4 டாக் இங்கே கொஞ்சம் தள்ளிடலாம். இங்கிட்டு தள்ளிவா. இங்கிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கலாம் கைஸ். கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும். இப்போ நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் லவ் பேர்டு லாங்குவேஜ் கற்றுது.
இப்போ பாருங்க, ஏன்டா ரொம்ப நாள் அதை பற்றி காமிக்கிறேன்னா கொஞ்ச நாள் அப்டேட் போடுறேன் கைஸ். கொஞ்சம் அப்டேட் போடுறேன். வெயிட் பண்ணி இந்த பெட்டு இங்கே 2 பெட்டையும் கூட்டிடுவாங்க. மைன்கிராஃப்ட் சத்தா வேலை கடுப்பேத்து பிளாக் கோலியா மைன்கிராஃப்ட்ல ஒரு இது ஈவெண்ட் ஏதாச்சும் விட்டுருப்பாங்க போல. உட்கார் கைஸ் வெயிட் பண்ணி கைஸ் தெரியாம ஏதோ தொட்டு ஏதாச்சும் ஏதோ ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுவேன். ஃபாரஸ்ட்ல வந்து எடுத்துட்டு கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் இந்த எடுத்தது அது க்ளோஸ். அப்புறம் மறுபடியும் இதை எடுத்து அடுப்பாயிடுச்சு. கோழி பிளாக் கோழி ஆனால் கிடைக்கிறது வேறு. பிளாட்ஃபார்ம் பண்ணணும். எடுத்து இங்கே எடுக்கணும். அப்புறம் இங்கே ஒன்றே ஒரு பிளாட்ஃபார்ம் வைப்பட்டிருக்கோம். இன்னும் இங்கே இன்னும் போடலாம். இது இந்த 2 பிளாக்ல ஃபுல்லாகவே மரம். இவ்வளவு மரத்து விட்டுருக்கேன். மரத்துக்கு இவ்வளோ கேப்பு ரைஸ் இது எடுத்துடலாம். அவ்வளோதான். இனிமேல் நம்ம இது வந்து வழி இன்னும் இங்கே பட்டு விட்டுறலாம். ஆனால் எடுக்க முடியாது. தப்பாக பண்ணிட்டோம். ரெண்டு பிளாக் தான் அங்கே சிக்கணும். இதை கட் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு இதை எடுத்து விட்டுருவோம். வீட்டெலாம் ஓகே ஓகே இதை எடுத்துருவோம். நான் இங்கே விடுவோம், நீங்கள் போடுவோம். போட்ட பிளான் இப்போ ஓகே. கரெக்டான பிளானு, கரெக்டான திட்டம். ரைஸ் இப்போ என்ன பண்ணுறோம், இதை தூக்கிட்டு போவோம். வெளுத்து செம்ம வெளுத்து கம்மியாக இருக்குது. சாப்பிட்ருவோம். அவ்வளோதான். இனிமேல் வெளுத்து வேகிடும்னு நினைக்கிறேன். இதை வை, அப்புறம் இதை வை, இது இங்கே, இது இங்கே, அப்புறம் இது இங்கே. ஒன் ஸ்டாக் ஆஃப் வச்சுருந்தேன். இது இருக்கு. கூடிய சீக்கிரமாக செஸ்ட் வாங்கணும் கைஸ். செஸ்ட்டு வாங்கணும். நான் ஒன்றும் தெரியல. அப்படின்னா நம்ம நிறையா வேலை பண்ணுவோம். அயன் கோலம் மறந்துட்டேன். அயன் கோலம்
ஐயன்குளம் இன்னைக்கு உனக்கு இருக்கு சங்கு. அதுக்கு கொஞ்சம் பிளாக் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். வேணா அப்படியே போவோம். நம்ம தான் இன்னைக்கு ஐயன்குளம்மா நீ பார்த்துருங்க. இன்னைக்கு ஐயன்குளம்லாம் இன்னைக்குலாம் வேஸ்ட். நிறையா டாக் இருக்குது. இப்போ போய் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். கைஸ் நிறையா டாக்கி வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் 2 அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். போன் இருக்குது, அது வரைக்கும் நல்லது. போன் இல்லைன்னா மறுபடியும் போய் போன் கலெக்ட் பண்ணணும். ஆனால் அது எவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு மட்டும்தான் யூஸ் தெரியும். வீடியோ வேறு கட் ஆகிடுச்சு பாதியிலே. போன் கம்மியாக நிறையா தான் இருக்குது. 58 இருக்குது. பரவாயில்ல போவோம். இன்னும் 58 இருக்குல்ல. வாங்க கைஸ் ஒன்றா போவோம் கைஸ். ஒன்றா போவோம். ஒன்றா ஃபீட் பண்ணுவோம். வா டாக்கு 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 எனக்கு பிடிச்ச டாக்கு. வாங்களோ டாக்கு 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 வயலுக்கு புழும். அப்படிதான் கைஸ் டாக் வளர்க்குற நாள் அந்த மாதிரி ஒரு மீனிங்ஸ் கரெக்டாக மீனிங். இது லெஜெண்ட்ரிலாம் இல்லை. கூட ஒரு பண்ணை கொடுத்து ஏமாத்துறீங்க ப்ளீஸ். ஏன்னா ஹார்வெஸ்டிங் பார்ப்போம். பன்னு இங்கே ஒரு பன்னு. நான் எத்தனை பண்ணு கைஸ். இதுக்கு சீட் எடுத்துக்கலாம். கொக்கோ சீடாக என்ன சீடு இதே இதை விட இது. ஓகே இந்த செஸ்ட்டு எடுத்துடலாம். செஸ்ட்டு நல்லாவே தேவைப்படும் கைஸ். இப்போ இதை எடுத்து செஸ்ட்டு சொல்லி முடிய போச்சு. ஆனால் தப்பிச்சிட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே போவோம். இங்கே இருக்கு 1 2 3 4 5 6 ஐஸ். எவ்வளோக்கு சாப்பிடுது ஐஸ்? ஒன்றுக்கே சாப்பிடுச்சு. வாங்கடா ஐஸ். இதை ஃபஸ்ட்டு வீட்டில் வச்சுட்டோம். நம்ம தீ வீட்டில் வச்சுட்டோம்ல. பார்த்தீங்களா நம்ம தீ வைக்கலாம் ஐஸ். இது ஐஸ் இங்கே தண்ணி சர்வமாக இருக்குது கைஸ். நம்ம தீ வந்த மாதிரி இருக்குது. சர்பத்தாக இருக்கும் நம்ம தீவில். அந்த அளவு தண்ணி இருக்கும் கைஸ். தண்ணினா இங்கே தண்ணி தரமாக இருக்கும். யாரும் ஸ்கின் பட்டிருக்க கூடாது. வா வா இன்ட்ரோஸ்னா அதான் பண்ணி வைக்கிறேன். வாங்க வா. இப்போ நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு புதுசு வந்து டாக்ஸ் அண்ட் பேரட். இப்போ நம்ம வீட்டுக்கு புதுசு வந்தது கைஸ். இப்போ வந்து உட்காரு கைஸ். 2வது இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு பண்ணி வைக்கணுமா இல்லையா? வா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட புது டாக்ஸ். இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நானே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மா என்ன இது என்ன ON அந்த மாதிரி ABCன்னு போட்டு வச்சிடலாம். செக் பண்ணலாம். இருக்கட்டும் தேவைப்படும். நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கட்டும். இது நம்ம செஸ்ட்டில் இருக்கட்டும். ஓகே இப்போ வந்து ஹார்வெஸ்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மகிட்ட சீடும் இருக்குது, போன் இருக்குது, பைரன் இருக்குது, நிறையாவே இருக்குது நம்மகிட்ட. அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இதுவே இல்லைன்னா சங்கட்டமா இது கேவலமாக இருக்கும். வெயிட் பண்ணி இந்த கொஞ்சம் எடுத்து விட்டுருவேன். நம்மகிட்ட நிறையா தான் இருக்குது. எடுத்து விட்டுருவேன். இங்கே இருங்க. இப்போ இதை எடுத்து விட்டுருவேன். இதில் இருக்கிறத எடுத்துட்டு இதை கட் பண்ணு. எடுத்துட்டு கட்டு கட்டு ஓகே கைஸ். இப்போ கைஸ் இந்த இடத்துல நான் இதை போட்டு விட்டுருவேன். அது கொஞ்சம் பிளாக் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம். நைட் டைம் தான் பிளாக் கிடைக்கும் டைம். எனக்கு வந்து அரை ஹெல்த்தில் இருக்கேன்.
இந்த பேப்பரும் வந்துடக்கூடாது கைஸ். எதுவுமே வந்துச்சுன்னா என் சோழி முடிஞ்சிச்சு. இருக்கிறது அழகு, அதுவும் வேறு. இன்னும் ஃபுல்லாத்தையும் அரைச்சிருவேன். இதை தூக்கி இங்கே அப்புறம் இது இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறமா இங்கே அவ்வளோதான். நான் இங்கிட்டு போவேன். டே ஓகே, இங்கே தான் எனக்கு தூங்கிடுவான். சிட் உட்காரு. கொஞ்சம் இருக்கீங்க உட்காந்துருக்க தூங்கிட்டு காலைல பார்ப்போம் கைஸ். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா டாக்கை பார்த்தீங்களா எந்திரிக்கிற சத்தத்தை. இப்போ வந்து கைஸ் இப்போ வந்து வீடு கட்டுவோம். வீடு நட்டு நம்மளுக்கு எவ்வளோ மாறுது. ஃபஸ்ட்டு தேவையானது ஹவுஸ் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு எதில் கட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா போய் வுட்ஸ் டேக் த வுட் கட்ட போகிறோம். இதெல்லாம் கட்டலாம். இந்த பேசலாம்னு நினச்சேன். பாருங்க கோழி எல்லாமே நீங்கள் இங்கே ஏறுங்க. டாக் நீங்கள் ஏறு. ஒரு டாக் கூட்டிகிட்டு போவோம். தப்பு 2 டாக் வச்சுருக்கோம். ஒரு டாக் கூட்டிகிட்டு போவோம். அடுத்து வந்து 2 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 3 வேலையா 2 வேலைக்கு கரெக்டாக இருக்கா? 2 ஓகே 3 வேலைக்கு வச்சுக்கலாம். ஒன்று வச்சுக்கலாம். ஒன்று வந்து கேவுக்கு போய் பிளான் போட்டுருக்கேன்னா அது ஃபஸ்ட்டு நேம் இது பண்ணணும். கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்கா? கட்ட போகிறது இங்கே தான் வீடு கட்ட போகிறேன். பின்னாடி இருக்க டார்ச் லைட்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். வீட்டுக்குள்ளே நிறைய பெரிய வீடு தான் கைஸ் கட்டுறேன். ஒரு டாக்கு கூட்டிகிட்டு போக மறந்துட்டேன் கைஸ். கடுப்பாயிடுச்சு. ஒரு டாக்குனாச்சும் கூட்டிகிட்டு போகணும்ல. ஓடு வெங்கை வெளி வருது அழகு வாங்க வாடா வா நம்ம போவோம். ஊற்றுக்கு க்ரீப்பர் அடிக்க போவோம். நம்ம போவோம். டாக் நம்ம மைனிங் பண்ணலாம். நான் எதுவுமே கொண்டு வரல டாக். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக மைனிங் பண்ணணும். ஒருத்தவன் கூட கை வச்சாயனா நீங்கள் தான் முடிச்சுடணும் டாக். ஓகேவா டாக்? இப்போ பேசிகிட்டு இருக்கேன், கண்டுக்க மாட்டேங்கிறேன். பரவாயில்ல ஏதோ பண்ணு. ஆனால் என்னை கை வச்சா மட்டும் அடிக்கவா. நீ பாட்டு போய் டெயின் போய்ட்டுறாத கைஸ். இப்போ அப்படியே போகணும். இப்போ வந்து 20 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம். 20 நிமிஷம் நினைக்கிறேன். கரெக்டாலாம் தெரியல. கொஞ்சம் எடிட் இது கட்டுப்பாவது. இப்போ வந்து ஸ்லைசர் சாப்பிட்ற மறக்கான் கண்டென்ட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே சார் கூட ஓகே கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டென்ட் போட்டு விடுங்க கைஸ். என்ன கண்டென்ட் போடலான்னு சொன்னாங்கன்னா கைஸ் என்னால் போட முடியும். புரியுதா கைஸ்? எந்த கண்டென்ட்டும் சொல்லாமல் போடுனா எப்படி கைஸ் போட முடியும்? ஏன்டா வீடியோ வரலன்னு கேட்டால் ஒரு கண்டென்ட்டும் சொல்ல மாட்டீங்க. நானாக உங்களுக்காக கண்டென்ட் வச்சுட்டு போடணும் கைஸ். நல்ல கேம் சொல்லுங்கள். நாளைக்கு இது போடலாமன்னா ஒரு 100 கைஸ். இதுக்கு மினிமம் நான் போட்டதுக்கு 1K வியூஸ் போயிடுவேன். 1K வியூஸ் அப்புறம் 50 or 10 லைக்ஸ் போதும். 50 or 10 லைக்ஸ். இது இருந்து யார் கைஸ் செட் கொடுத்தா? செட்டில் தான் இல்லைல்ல.
இந்த லைக் இருந்தால் போதும். ஒன் ஸ்டாக் ஆஃப் மட்டும் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா இன்னும் ஒரு ஸ்டாக் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த விட்டை ஒன் ஸ்டாக் கலெக்ட் பண்ணிட்டேன்னா பெரிய வீடே கட்டலாம். 2 ஸ்டாக்னா அதோட பெரிய வீடு மாடி கட்டலாம். கைஸ் பிளான்ட் போட்டு வைக்கணும், நிறையா வேலை இருக்குது வீட்டு கட்டுறதுக்கு. இப்போ வந்து ஓரளவு வீடு கட்ட ட்ரை பண்ணலாம். 20 இருக்குது, ஒரு 30 இருந்தால் கொஞ்சம் கட்டலாம். 30 வேணும் கைஸ். 1 ஸ்டாக்னா அது 2 ஸ்டாக் வரும். ஒரு இது 4 ஸ்டாக் வேணா வரும். 4 வரும். ஒரு வுட்டுக்கு 4னா ஒரு ஸ்டாக்கு எத்தனை? 4 ஸ்டாக் வரும். இந்த ஒரு ஸ்டாக் வச்சுக்கலாம். 1 ஸ்டாக் போதும். அவ்வளோதானா நான் ஆசைப்பட மாட்டேன். 1 ஸ்டாக், ஒன்லி 1 ஸ்டாக், 1 days ஆர் 1 ஸ்டாக் போதும். இப்போ வந்து கைஸ் இப்படியே கொண்டு ஓப்பன் எடுத்து வெயிட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் தேவையோ ஸ்டிக் வெட்டு வெயிட் பண்ணணும். அப்படியே இதை மாற்றிக்கலாம். வந்து சால்குள்ளே போய் கிராஃப்டிங் டேபிள் தேவை. பரவாயில்ல. இப்போ வந்து அப்படியே ஓப்பன். இது போதும் மிஸ். வீடு கட்டால் ஒரு 30 மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். லாஸ்ட்டாக 30 மரத்தை வெட்டிக்கிட்டே போயிடலாம். பாயிலே மரத்தை விடக்கூடாது, அப்புறம் வளராது கைஸ். வந்து இன்னும் எத்தனை? 1 கைஸ். ஓகே 8 கிடச்சிருக்கா. இன்னும் ஒரு 2 கிடட்டும். இந்த மரத்தை வெட்டிட்டு போயிடலாம். லாஸ்ட்டு ட்ரீ இந்த மாதிரி போயிடலாம். லாஸ்ட்டு கைஸ். டாக் இருக்கல எப்படியும் மேலே டாக்குன்னா அதெல்லாம் கைஸ். ஏற்கனவே ஒரு 2 டாக் போயிடுச்சா? 2 ஆமாம். ஏற்கனவே ஒரு 2 டாக்கா ஒரு டாக் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏற்கனவே ஒரு டாக் போயிடுச்சு. இன்னும் இந்த டாக்னாச்சும் நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். பாருங்க. இப்போ கைஸ் எதுக்கு குலைக்கல? குலைச்சிக்கிட்டே இருக்கு கைஸ். என்ன தெரியல. நம்ம போவோம். இப்போ கைஸ் இது வந்து என்னன்னா பார்த்துக்கோங்க. மட்டும் இருக்க கலெக்ஷன் இந்த டாக் கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ கைஸ் எத்தனை ஸ்டாக்குன்னு தெரில, வெயிட் பண்ணுங்க. இப்போ எத்தனை ஸ்டாக் வருதுன்னா தெரில. நம்ம பாட்டு ஸ்டாக் எடுத்துக்கிட்டே போகும். இந்த கோழி எடுத்துடுவோம் கைஸ். நம்ம வந்து ஒரு பண்ணலாம் வைப்போம். வெயிட் பண்ணுவோம். இந்த ப்ளாஃப் இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ். போகலாம் கைஸ். இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம் கைஸ். நாளைக்கு வெயிட் பண்ணி இதை மட்டும் முடிச்சுட்டு எத்தனை ஸ்டாக் வருது கைஸ்? இதுக்கே 2 ஸ்டாக் வருது. அவ்வளோ இன்னும் ஒரு ஸ்டாக், 1 ஸ்டாக் கைஸ். 3 ஸ்டாக், ஒரு 50 இருக்கு. 300 கைஸ். பார்த்து வெயிட் பண்ணுங்க. இதோட இந்த வெயிட் பண்ணுங்க கைஸ். டாக் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு கைஸ். எல்லாத்தையும் இப்படி தள்ளிட்டு போயிடலாம். தள்ளு இங்கே வா. இங்கிட்டு உள்ள போ. இங்கே பாருங்க கைஸ். இந்த கோழி நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எத்தனை முட்டை போடுங்கன்னு தெரியல. இங்கே பாருங்க கைஸ். இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க கைஸ். இதில் இந்த அளவு அப்டேட் பண்ணியிருக்கேன். பாருங்க நானும் முடிஞ்ச அளவு அப்டேட்டிங் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எத்தனை டாக்? 1 2 3 4 5 6 டாக் வச்சுருக்கேன். 2 பேர் இது கிளி வச்சுருக்கேன். ஒரு டைமண்ட் இப்போ பார்த்துக்கோங்க. செஸ்ட்டு இவ்வளோ இருக்குது. டைமண்ட் வந்து இதில் கிடச்சிச்சு. இப்போ வந்து செஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம்.
ஐயனா அப்போ இப்போதைக்கு இங்கே இப்போ வந்து இது இங்கே இது இங்கே இது இங்கே இது இங்கே கைஸ் இப்போ இதோட கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் மறக்காம கைஸ் இதோட இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம் பாய் கைஸ் பாய் நாளைக்கு